இங்கே இந்த அம்மா தான் சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட பையன் கிட்ட, நீ உன்னுடைய 4 தங்கச்சிங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருந்த, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவோட ஃபேமிலி பரம்பரையா ஒரு பானிபூரி கடை ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த ஒரு கடையை தான் நம்ம ஹீரோவுமே இப்ப எடுத்து நடத்திட்டு இருக்காரு. இந்த கடையில வந்து பானிபூரி சாப்பிட்டா கண்டிப்பா ஆம்பளை புள்ள தான் பார்க்க எல்லா பிரெக்னென்ட் லேடிஸும் அவங்க கடையை தான் தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப கடையில இருக்கும்போதே போன் வந்து முத தங்கச்சி பொண்ணு பார்க்க வந்திருக்கான்னு சொல்லவே அறக்க பறக்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவங்களுக்கு ஸ்வீட் எடுத்து அங்க இருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு போனா தன்னோட தங்கச்சியுமே டீ கொண்டு வந்து டேபிள் மேல வைக்க வரா. அந்த மாப்பிள்ளையோட மாமங்கார அங்க வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்ல வேற ஒரு பார்ட்டி நம்மளுக்கு 12 லட்சம் தரதா சொல்லியிருக்காங்க. வாங்க அங்க போலாம் சொல்லி கூப்பிடுறான். இதை கேட்கற நம்ம ஹீரோவுமே, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் 11 லட்சம் தரேன், 1 லட்சம் தானே பரவாயில்ல, நான் 12 லட்சமா சேர்த்து தரேன் சொல்லி பேசுறான். அப்ப திரும்பவுமே அந்த மாமங்கார போன் பேசுது, அந்த பார்ட்டி 14 லட்சம் தரதா சொல்றாரு. அதுக்கு திரும்பவுமே நம்ம ஹீரோ, பரவாயில்ல நான் 14 லட்சம் தானே, அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணி தர சொல்லி ஒத்துக்கிறாரு. அகைன் அந்த மாமங்கார போன் பேசிட்டு அந்த பார்ட்டி 17 லட்சத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க சொல்றான். உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்தா ஓடி போய் அவரோட கழுத்தை பிடிச்சிட்டாரு. இந்த வாட்டி நம்ம ஹீரோக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து டவுரி அதிகமா கேட்டதுனால கட்டி கொடுக்க முடியாம போயிடுது. அவங்களுமே வேற வழி இல்லாம வழி அனுப்பி வச்சு வீட்டுக்கு வந்தா மீந்து போன சமசாக்கு கடைசி 3 தங்கச்சிகளும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. முதல் தங்கச்சி மட்டும் ரொம்ப சாஃப்டா ரொம்ப கேரிங்கான பொண்ணா இருப்பா. மத்த 3 தங்கச்சிலும் ரொம்ப அராத்தான பொண்ணுங்களா தான் இருப்பாளுங்க. இப்ப ஹீரோவுமே வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணோட அப்பா வந்து ஹீரோவை பார்த்து, உனக்கு வெறும் 6 மாசம் தான் டைம், அதுக்குள்ள நீ உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கலானா, நான் வேற மாப்பிள்ளையா பார்த்து என்னோட பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி வச்சிரும் சொல்றாரு. அடுத்து ஒரு நாள் ஹீரோட கடைக்கு தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வைக்கலாமே சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. ஆக்சுவலா அவரோட பொண்ணு ரொம்பவே சப்பையா இருப்பா. எப்படி உங்க பொண்ணு மாப்பிள்ளை கிடைச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவருமே இந்த மாதிரி ஒரு புரோக்கர் லேடி ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம கிட்ட இருக்க காசுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்து தருவாங்கன்னு சொல்றாரு. அவருமே நம்ம ஹீரோவுமே அவங்களை தேடி போய் அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க. அவங்களுமே ஒரு ஆளு கல்யாணம் பண்ண 20 லட்சம் அவங்க சொல்றாங்க. ஹீரோவுமே ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்கு எப்படியாவது கல்யாணம் முடிச்சிடலாம் சொல்லிட்டு நான் ஒரு 18 லட்சம் தர சொல்லியிருக்காரு. இப்ப ஹீரோவுமே தன்னால முடிஞ்ச எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காசையுமே சேர்த்துறாரு. எப்படியா ஒரு வழியா மாப்பிள்ளையுமே கிடைச்சிட்டாங்க சொல்லிட்டு கல்யாணம் ஏற்பாடுமே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோவுமே தன்னோட தங்கச்சி கல்யாணம் பண்றது அப்படியே கையிலே தூக்கிட்டு போறாரு. எப்படியோ ஒரு வழியா முத தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருது. எப்படியோ புகுந்த வீட்டுக்கு அழுதுகிட்டே தன்னோட தங்கச்சியை வழி அனுப்பி விடுறாரு.